அமுதா செந்தில் இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. அமுதா செந்திலும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க ஜோசியரை. ஜோசியர் வந்து பேசுகிறாங்க. மிகப்பெரிய ஒரு வேலையில் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பவானி. நல்ல கௌரவமான வேலை. ஆனால் எல்லாமே இருந்திருந்தோம் வாழ்க்கை வந்து பூஜ்ஜியமாக தான் இருக்கும். இவங்களுக்கு வாழ்க்கையை நினச்சி சின்னதாக பயம். ஆல்ரெடி ஒரு வாழ்க்கை அமையிற மாதிரி இருந்திருக்கும். அவங்க எல்லாம் நிரந்தரமாக இவங்களை விட்டு போயிருப்பாங்க. அது விதியா சதியா இது மாதிரி தான் இவங்க கேள்வி மேலே கேள்வியாக யோசிச்சுக்கிட்டு இருந்து வாழ்க்கை மேலேயே பிடிமானமே இல்லாமல் இருப்பாங்க. ஆமாங்க, அப்படி தான் இருக்குது. கல்யாண யோகம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி செந்தில் வந்து கேட்டோன்னே, தம்பி அடுத்ததாக தான் தம்பி வரப்போகிறேன், கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ஜாதகாரங்களுக்கு கல்யாணம் நடந்தால் தான் உண்டு, இல்லைன்னா ஆயுசுக்கும் இவங்க பிரம்மச்சாரி தான். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. கூடிய சீக்கிரம் இன்னிலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். முகூர்த்த நாள் வந்து என்ன நாள் கிடைக்குதோ அந்த நாளே வந்து கல்யாண டேட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜோசியர் இந்த பொண்ணுக்கு ரொம்ப கெட்டிக்காரியம் தான். எந்த விதமான ஆபத்து வந்தாலும் தனியாக சோலவான்னு சமாளிச்சிருவாங்க. ஆனால் வாழ்க்கைன்னு வந்தால் சொந்த பந்தம் நீங்கள் தான் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஜோசியர். இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சவன அன்னலட்சுமியோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்துடுறாங்க நம்ம பவானி வீட்டுக்கு. நாங்கள் உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணதான் வந்திருக்கோம். அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும். அடிக்கடி எதுக்கு என்னை பார்க்க வீட்டுக்கு வரீங்க? இது மாதிரிலாம் சொல்லக்கூடாதான். ஆல்ரெடி என் சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கே தெரியுமே. சில பேர் வந்து என்னோடய ஃபேமிலி வந்து அமுச்சு வச்சுட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் எந்த சூழ்நிலையும் ஆகக்கூடாதுன்னு தான் உங்களை தள்ளி நின்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்கேன். நான் தன்னந்தனியாக வந்து ஆகிடக்கூடாதுல்ல. எனக்குன்னு சொல்லிக்க சொந்தம்னு நீங்கள் 4 பேர் தானே இருக்கீங்க. நீங்கள் 4 பேரும் தூரத்தில் இருந்து என்னை பார்த்துக்கங்க. அடிக்கடி வராதிங்க. என்னம்மா அமுதா இப்படியெல்லாம் உன் தங்கச்சி பேசிக்கிட்டு இருக்கா? சொந்தம்னு வந்துட்டாலே பிரச்சனையெல்லாம் நம்ம தான் நம்ம சால்வ் பண்ணி வைக்கணும். நாங்கள் ஒரு முக்கியமான காரியத்துக்கு தான் வந்திருக்கோம். உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். அக்கா, நான் தான் என் வாழ்க்கையை பற்றி நல்லாவே சொல்லி முடிச்சிட்டேனே. ஏம்மா உன்னோட வாழ்க்கையை இப்படி இருந்து வாழ போறியா? தன்னந்தனியாக இருக்கிற வழி என்னன்னு மாணிக்க மாமாவுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நான் தனியாக இருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியுமா அதோட வலி வேதனையெல்லாம் எல்லான்னு. வாழ்ந்தவன் தாம்மா சொல்ல முடியும். நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் நீங்களாம் படக்கூடாது. அதுக்காக தான் பேசுகிறேன். தனி மரமாக இருந்தாடாதம்மா. உனக்குன்னு ஒரு குழந்த புருஷன் எல்லாருமே இருக்கணும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கணும்ல. அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாணிக்கம் செந்தில் எல்லாரும் சொல்கிறப்ப, ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னை தரகரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த நொடியை யார் நீங்கள் என்ன வேணுங்கிற மாதிரி பவானி கேட்டோன்னே, இவர் தான் வந்து தரகர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. என்னக்கா உடனே தரகரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவர் மட்டும் ஓரமாக உட்காந்துக்கிட்டோம். நீ என்ன சொல்கிற? நான் எப்போதும் எந்த முடிவு எடுத்தாலும் சட்டுன்னு நான் மாற்றிக்கவே மாட்டேன். ஆனால் உன் விஷயத்தில் அப்படி என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல. ஏன்னா நீ என்ன மாதிரியே இருக்க. அப்படி இருக்கும்போது நானும் நீ எடுத்த முடிவுக்கு வந்து கட்டுப்பட்டு தானே ஆகணும். என் வாழ்க்கையில் நல்லது நினச்சி நீ ஒரு முடிவு எடுத்திருக்கக்கா, எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லணுன்னே சந்தோஷமாக வந்து சிச்சமமாக இருக்காங்க. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே என் தங்கச்சிக்கு கல்யாணம் வந்து பண்ணி வச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வந்து சொக்க தங்கமாக இருக்கணும். எங்கள் மாமியார் அமைஞ்ச மாதிரி அவருக்கு ஒரு நல்ல மாமியார் ஹஸ்பண்டு சொந்த பந்தம்னு அமையணும். தனியாக இருக்கிற வாழ்க்கையில் அவங்க வந்ததுக்கப்புறம் சந்தோஷம் மட்டும்தான் வந்து அவளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னேன். வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பவானி. இதை பார்த்து எல்லோரும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து சிறப்பு சிறப்புமாக செம்மையாக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பவானி வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஏங்கா உன்னை போல் ஒரு புருஷன், உன்னை போல் உனக்கு மாமியார் கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கணும்னா நான் வந்து செந்தில் அத்தானா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். எனக்கு டபுள் ஓகே தான். என்ன மாமா அப்படி ஒரு ஆசை வேறு மனசில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அமுதா வந்து லைட்டாக முறைக்கிறாங்க. சரி சரி வீட்டுக்கு பத்திரமா போகணும் பார்த்துக்கங்க. அக்கா வந்து இப்பயே தூக்கி போட்டு மிதிக்க போகிறாங்கன்னு சொல்லி அதடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பவானி பொண்ணோட 5 ஃபோட்டோ ஜாதகம் எல்லாம் கொடுத்துருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட பேசிடுறேன். ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணம்னா நல்லபடியாக நல்ல சம்மந்தமே அமைச்சு தந்துடுறேன். எவ்வளோ கமிஷன் வேணாலும் வாங்கிக்கங்க. அதை பற்றி பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு காசு பணத்தை பற்றி எந்த கவலையும் வேணாம். ஏன் தங்கச்சிக்கு நல்லபடியாக ஒரு வரனை வந்து அமைச்சு தர வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்ககிட்ட மிகப்பெரிய பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருக்கோம். நீங்கள் தான் நல்லபடியாக வந்து பார்த்து சொல்லணும். ஒரு வாரத்துக்குள்ளே மாப்பிள்ளையை வந்து நாங்கள் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம அமுதா சரிங்க அதே மாதிரி சிறப்பாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தரகர் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா ரொம்ப தான் ஃபாஸ்ட்டாக இருக்க. சரி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பம் வெளியில் வந்து வந்துடுறாங்க. அமுதா செந்தில் மாணிக்கம் அன்னலட்சுமி எல்லோரும் வெளில வரப்ப, ஏமா உனக்கு உன் தங்கச்சி வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீ பார்த்துருக்க. அப்படி இருக்க சூழ்நிலை அவளை பிரிஞ்சே கூடாதுன்னு நீ ஆசைப்படுறல. ஆமாங்க பிரியவே கூடாது. பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும் தான் இன்னும் ஆசையாக இருக்குது. நான் வேணா உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் 2 பேரும் கண்ணும் கருத்துமா நான் வச்சு பார்த்துக்கிறேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒரு பெரம்புக்குச்சி இருக்குது. அதை வந்து எடுத்துட்டாங்க. அமுதா உனக்கு இப்படியெல்லாம் ஆசை இருக்காடா, என்னடா அனுப்பிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி மாணிக்கம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மாணிக்கம் பின்னாடி அண்ணனச்சி பின்னாடி கொடுக்குன்னு ஓடுறாங்க. அந்த இடத்துல சேர்ந்தல்
அமுதா வந்து குச்சி எடுத்து அடி அடின்னு அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். 4, 5 பேர் வந்து பவானி வீட்ல வந்து செவுரேறி குதிச்சு மொட்டை மாடிக்கு வந்து போறாங்க. மொட்டை மாடியிலேருந்து இறங்கி வந்து பால்கனிக்கு வந்துடுறாங்க. அந்த சிலைய எடுத்துட்டு. கதவ வந்து தொறக்கறதுக்கு வந்து என்னமோ வச்சு தொறக்குறாங்க. திடீர்னு பார்த்தா கதவு டக்குன்னு தொறந்துருது. அப்படியே குடுகுடுன்னு கீழ இறங்கி வராங்க. டேய் எங்கடா வைக்கிறது? யாருக்கும் தெரியாத இடத்துல வைக்கணும்டா. ஆனா அதிகாரிங்கலாம் வந்து சோதனை போட்டு பார்த்தாங்கன்னா, நிச்சயம் வந்து மாட்டிக்கணும். அந்த மாரி இடத்துல தான் வைக்கணும்னு சின்ன இடமா ஒண்ணு காட்டுறாங்க. டேய் இந்த சிலை வந்து இதுக்குள்ள போகாதுன்னு சொல்லி கப்போர்ட வந்து தொறந்து, வெட்ட வெளியில வந்து வச்சு கப்போர்ட வந்து சாத்திர்றாங்க. போகும்போது வந்து ஏதோ ஒரு பொருள வந்து தட்டி விட்டுறாங்க. ஏன்னா, ஐபிஎஸ் அதிகாரி வீடு தான். ஏதாவது பிரச்சனையாயி மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளோதான்னு சொன்னோனே, ஃபோட்டோ வந்து பவானி ஃபோட்டோவ தட்டி விட்டுட்டு, அவங்க மாட்டுங்க மாசா வந்து கிளம்பி மொட்டை மாடிக்கு வந்து குடுகுடுன்னு போயிட்டாங்க. பால்கனி டோர்லாம் வந்து சாத்திட்டு போயிட்டாங்க. அந்த ஃபோட்டோவ மட்டும் கீழ தள்ளி விட்டு, வந்துட்டு போன அடையாளத்த வந்து சொல்லிட்டு போன மாரி சூப்பரா க்ளூ வந்து குடுத்துருந்தாங்க அந்த இடத்துல நம்ம பவானிக்கு. பவானி இன்னும் வீட்ல வந்து வரல. மொட்டை மாடியில இருக்கும்போதே வந்து பேசுனாங்க. பவானி வீட்டு மொட்டை மாடியில இருக்கும்போதே, அந்த ரவுடிங்கலாம், "அண்ணே நீங்க சொன்ன மாரி சிலைய வந்து வச்சாச்சுண்ணே. நீங்க அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நேரம் கடத்தக்கூடாதுண்ணே. 10 நிமிஷம் கூட டைம் குடுக்கக்கூடாது." "சரிடா, என்னோட ஃபாஸ்ட்டா இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். நீங்க எந்த விதமான அடையாளத்தையும் விட்டு வைக்கலல்ல." "அதெல்லாம் எதுவுமே விடலண்ணே. நாங்க மாட்டும் வந்தோம், வச்சோம். திருப்பி உங்களுக்கு மொட்டை மாடியில இருக்கும்போதே ஃபோன் பண்ணிட்டோம். நீங்க டக்குனு வந்து கூப்பிடுங்கண்ணே. பவானி வீட்டுக்குள்ள வரவும், அந்த அதிகாரிங்கலாம் வீட்டுக்குள்ள வரவும் கரெக்ட்டா இருந்தா தான் பவானி வந்து சிக்குவா. சூப்பர் ஐடியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்களாம் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க பவானி வீட்டிலேருந்து. பவானி வந்து கேஷுவலாக வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டே கீழே இறங்கி வரப்ப ஃபோட்டோ வந்து கீழே விழுந்திருக்கு. என்னடா அது ஃபோட்டோ வந்து கீழே விழுந்திருக்கே, இது சரியில்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹாலில் ஒரு கேமரா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா வந்து வச்சுருக்காங்க. அல்டிமேட் சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அதிகாரிங்களாம் வந்துட்டாங்க. கதவை வந்து தட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம பவானி வீட்டு கதவை உடனே வந்து கதவை திறக்கிறாங்க. பழனி வந்து ஃபோன் அடித்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வந்திருக்கிற அதிகாரி வீட்டுக்கெல்லாம். இது மாதிரி சிலை வந்து ஒரு முக்கியமான வீட்டில் வந்து இருக்குது. வடநாட்டிலேருந்து வந்த மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்கள்ல, அவங்க வீட்டில் வந்து இது மாதிரி சிலை இருக்குது. இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தப்பான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி அதிகாரி கேட்குறாங்க. சார் எவ்வளோ பெரிய விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும் சார். அவங்க வேறு அதிகாரி. அப்புறம் என்ன ஆகும் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, உங்கள் வீட்டில் சோதனை போட்டு பார்க்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. சோதனை போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் சொல்லி எல்லா இடத்துலையும் சோதனை போடுறாங்க. கப்போர்டு, கட்டில் கடியில், பெட்டு கடியில் எல்லா இடத்துலையும் சோதனை போட்டு பார்க்குறாங்க. கிச்சனை கூட விட்டு வைக்கலன்னே சொல்லிடலாம். கப்போர்டெல்லாம் சின்ன சின்ன கப்போர்டும் திறந்து வைக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு வந்து ஒரு இடத்த திறந்து பார்க்குறாங்க. ஒரு சிலையை வந்து ஒரு இடத்துல வச்சாங்கன்னு சொன்னல அந்த ரவுடி பசங்களாம். அங்கே திறந்து பார்த்தா அந்த சிலை வந்து இல்லை. ஏன்னா காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து பார்த்தாங்களே, அப்படி பார்க்கும்போது அந்த சிலையை வந்து தூக்கிட்டாங்க அந்த இடத்துல. சாரி மேடம், ராங் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டு தான். ஆனால் லொக்கேஷன் தான் தப்பாக வந்து சொல்லிட்டாங்க. நான் சொன்ன லொக்கேஷனில் நீங்கள் சோதனை போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயம் அவங்கெல்லாம் மாட்டுவாங்க. அவங்க எல்லாரையும் ஆல்மோஸ்ட் நான் பிடிச்சி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நம்ம பவானி இதை கேட்டோன்னு அவங்க மூக்கு மேலே விரல வைக்கிறாங்க. என்னடா அது நம்மளை ஒவ்வொரு இடத்துக்கு பந்தாடுறாங்க. மேடம் நீங்கள் சொல்கிறதா உண்மையாக இருக்குமா? 100%